அரசியல்னாலே அசிங்கம், அறமற்றது, ஒரு சாக்கடை அப்படிங்கிற ஒரு தாட் சைக்கலாஜிக்கலா மனசுல மக்களுக்குள்ள பதிஞ்சதுக்கு காரணமே இந்த கேடுகெட்ட அரசியல் வரலாறு. நம்மளுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு வாழ்றது தானே தமிழ் தேசியம்னு சொல்லுது. அறமிக்க வாழ்வு, எல்லாருக்கும் அன்பு செலுத்துறதா இருக்கட்டும், இல்ல பூக்கும் புல்லுக்கும் பூச்சிக்கும் எல்லாவற்றுக்குமான உலகம் தான். சீமான் அவர்கள் சொல்லுவாங்கல்ல, தமிழனுடைய தமிழ் உணர்ச்சி வந்து அவனுடைய ரத்தத்துல இருக்கு, அவனுக்கு தனியா சொல்லி கொடுக்க தேவையில்ல ஆரிய எதிர்ப்பெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அந்த உணர்வு வந்து ஒரு ஆன்சிஸ்ட்ரலா ஃபேமிலி ரீதியா ரத்த ரீதியாவே நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பெண் விடுதலை பேசுறோம்னு சொல்ற பெரியாருடைய பிள்ளைகள் நாங்கன்னு சொல்ற திமுக எந்த இடத்துலயும் பெண்களுக்கு அதிகமான இடங்கள் கொடுத்ததில்லை. ஆனா நாம் தமிழர் கட்சி சரிசமமா கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுல தமிழக அரசியல் என்பது வந்து சீமானுக்கு முன் சீமானுக்கு பின் அப்படின்னு வரையறைத்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஆதித்தமிழர்களே ஐயா திருமாவர்களை நம்பல, நம்பிக்கை குறைஞ்சிட்டே வருது. காரணம் தமிழ் தேசிய வருகை, நாம் தமிழர் கட்சியினுடைய வருகை, சீமான் அவர்களுடைய வருகைகள். இஸ்லாமியர்களை வந்து யார் எந்த கட்சி மெச்சிக்கிறாங்கலாம் தெரியாது. சீமான் அவர்கள் அவ்வளவு அரவணைப்போட பார்த்துப்பார். அதுக்கு உதாரணங்கள் நாங்களே. இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் என்ற சட்டமன்றத்துல பேசினவர் யாருன்னு நம்ம கொஞ்சம் வரலாற்றை பின்னோக்கி பார்க்கணுங்கிற அவசியம் இருக்குல்ல. ஏற்கனவே கடந்த காலத்துல பிஜேபி கூட கூட்டணி வச்சு நீ தானே, நாளைக்கு என்னையும் அடமானம் வைக்க மாட்டேன்னு என்ன உறுதி இருக்கு? தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர், நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் ஃபாத்திமா ஃபர்கானா அவர்கள் தான் நம்மோடு இணைஞ்சிருக்காரு. முதல் நிகழ்ச்சிக்குள்ள அவர் இருப்போம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். இப்போ நாம் தமிழர் கட்சியில் தொடர்ச்சியாக நீங்கள் பயணிச்சுட்டு இருக்கீங்க, நிறைய விவாதங்களில் கலந்துக்கிறீங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு தெரிந்த முகங்களில் நீங்களும் ஒரு முகமாக அறியப்படுறீங்க. ஆனாலும் ஒரு குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக எழுந்துக்கிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, ஃபர்கானா அவர்களுடைய தந்தை தான் தமிழ் தேசியத்தில் இருந்தார். ஆனால் உண்மையாகவே ஃபர்கானா அவர்கள் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் தந்தையின் மூலியமாக தமிழ் தேசியத்துக்குள்ள வந்தீங்களா, இல்லை தமிழ் தேசிய அரசியலை புரிந்து கொண்டு உள்ள வந்தீங்களா? கேள்விக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்கு அப்படிங்கிறதே நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது. இருந்தாலும் ஒரு நல்ல கேள்வியா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் தேசியம்னா இதுதான் அப்படின்னு வாப்பா எந்த இடத்துலயும் எனக்கு வந்து சொல்லி வளர்க்கல. நான் பல ஊடகங்கள்ல கூட சொல்லியிருக்கேன், உனக்கு வந்து தமிழ் தேசியத்தின் பால் எப்படி ஈர்ப்பு வந்தது அப்படிலாம் பல பேர் கேட்கறது உண்டு. ஆனா நான் யாருக்கிட்டையுமே வந்து எனக்கு வாப்பா இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, இதுதான் தமிழ் தேசியம், தமிழ் தேசியம்னா அறம், இப்படிதான் நம்மளுடைய முன்னோர்கள் இருந்தாங்க, இப்படிதான் வாழ்ந்தாங்க, எல்லாத்துக்குமே தமிழ் சொற்கள் இருக்கு அப்படிலாம் குறிப்பிட்டு எங்களுக்கு பாடம் எடுத்து உட்கார்ந்து கற்பிச்சதுலாம் கிடையவே கிடையாது. தமிழ் தேசியம் என்பது நம்மளுடைய வாழ்வியல் அப்படிங்கிறது இன்னைக்கு தாங்க சீமான் அவர்கள் சொல்றாங்களே, அப்படி வாழ்ந்து வாப்பா வந்து கூட இருந்தது அப்படின்னு சொல்லலாம். நாங்களாம் ஊருக்கெல்லாம் போகும்போது கூட விளையாட்டே வந்து ஆங்கில சொற்களுக்கு தமிழாக்கம் என்ன அப்படிங்கிறத வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்து அதுதான் எங்களுடைய கார்ல போகும்போது விளையாட்டாவே இருக்கும். அப்படிதான் வந்து பிஸ்கெட் அப்படின்னா மாசில் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், கத்துக்கிட்டேன். அப்படி நம்மளுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு வாழ்றது தானே தமிழ் தேசியம்னு சொல்லுது. அறமிக்க வாழ்வு, எல்லாருக்கும் அன்பு செலுத்துறதா இருக்கட்டும், இல்ல பூக்கும் புல்லுக்கும் பூச்சிக்கும் எல்லாவற்றுக்குமான உலகம் தான் இது அப்படின்னு மார்க்கம் எந்த அளவுல கற்பித்து நிறைய ஒத்துமைகள் மார்க்கத்திலயுமே இருக்கு. அதனால எந்த இடத்துலயுமே வாப்பா தடையா இருந்தது கிடையாது. ஒரு ஃபார்வர்டான ஒரு ஆளுன்னு நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப முற்போக்கு சிந்தனை உள்ள ஒரு ஆளு அப்படின்ட்டு. இது எல்லாமே தமிழ் தேசியத்துக்குள்ளதானே வருது. அதனால தனியா பிரிச்சு தமிழ் தேசியம்னா இதுன்னு எனக்கு வந்து தனியா சொல்லி காமிக்கல. ஆனால் வாழ்வியலாகவே எங்களோட வாழ்ந்து எங்களோட வளர்ப்புலயே வந்து அது கலந்துருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு என்னுடைய தமிழ் உச்சரிப்பு பார்த்து சில பேர் வந்து சொல்லுவாங்க, நல்ல தமிழ் வந்து, இன்னும் சொல்ல போனா எனக்கு நீ இந்த சப்ஜெக்ட் தான் எடுத்து படிக்கணும், நீ தமிழ் தான் படிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு ப்ரெஷரோ என்ன சொல்றது, ஒரு இதுதான் நீ படிக்கணுங்கிற ஒரு கட்டாயம் வந்து வாப்பா என்னைக்குமே எனக்கு விதிச்சது கிடையாது. நானா எடுத்து படிச்சதுதான். அப்படி பார்க்கும்போது 11, 12 வகுப்புல பிரெஞ்சுலாம் எடுத்திருக்கேன், நான் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் காலேஜ் கட்டத்துலயும் நான் வந்து எடுத்திருக்கேன். ஆனால் வாப்பாவுடைய அந்த தமிழ் பற்றை பார்த்துட்டே வரும்ல தொடர்ச்சியா. என்னதான் வந்து வேலை சுமை பணிச்சுமை எல்லாம் இருந்தாலும் வாப்பாவுடைய அந்த பங்களிப்பு தமிழ் தேசியத்துக்கு எப்படி இருந்ததுன்னு மேஜரா நான் போய் டிக் பண்ணி பார்க்கலனாலுமே தெரியும் நமக்கு. ஏன்னா தமிழ் முழக்கம் அப்படின்னு ஒரு ஊடகத்தை வச்சிருந்தது, ஒரு பதிப்பகம் வச்சிருந்தது, அதுக்கு மாத இதழெல்லாம் வெளியிட்டு இருந்துச்சு. இப்போ சின்ன பிள்ளைங்க நாங்க அவ்வளோ ஆர்வமா நான் கவனிச்சது கிடையாதுதான். ஆனாலும் தெரியும், திறப்பு விழாக்கெல்லாம் போகும்போது நிறைய தமிழறிஞர்கள், திருமணங்களுக்கு வீட்டு திருமணங்களுக்கு மாமாவோட திருமணமா இருந்தாலுமே, அதாவது
பாப்பாவுடைய அம்மாவுடைய தம்பிகள் அவங்களோட திருமணமா இருந்தாலுமே எல்லா தமிழ் தேசியவாதிகளும் இருப்பாங்க. எல்லாருக்கும் அங்க ஒரு முக்கியத்துவத்தை கொண்டு வர்றது. ஏன்னா கல்யாணம் திருமணம் அப்படின்னா அந்த பாலிட்டிஷியன்ஸை கொண்டு வந்து ஊர்கள் எல்லாம் வந்து வைக்கிறது ரொம்ப பிரதானம் இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஏன்னா நீங்களும் அதே ஒரு சார்ந்தவங்க அப்படிங்கிறனால உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது தமிழ் தேசியவாதிகளா ஒரு திருமணத்துக்கு அழைச்சி அவங்கள பேச வச்சு தமிழ் தேசிய கருத்தியலை வந்து அங்க ஒரு கிராமத்துக்கு கொண்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பா பிரிட்ஜா வந்து எல்லாம் பயன்படுத்தும் போது பாப்பா வந்து எவ்வளவு ஒரு பெரிய தமிழ் ஆர்வலர் அப்படின்னு சொல்றது வந்து கொஞ்சம் மிகையா இருந்தாலும் ஆர்வலர்னு சொல்றதை விட மாமா சாவுல் அமீது அவர்கள் தமிழை நேசித்தவர்னு சொல்லலாம். ஆமா, உயிர் மூச்சா சுவாசித்தவர்னு கூட சொல்லலாம். அப்படி வாப்பாவுடைய வாழ்வின் இன்றியமையாத ஒரு பகுதி வந்து தமிழுக்காக அவருடைய பங்கு இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் திமுக தரப்பை சார்ந்த எண்ணற்றவர்கள் எல்லாம் என்கிட்ட வந்து கேட்டு, கொம்பை அன்வர்னு நினைக்கிறேன், அவர் நிறைய காணொலி ஆவணங்கள்லாம் கொடுத்து தமிழுக்காக தொண்டாற்றிய நிறைய இஸ்லாமியர்கள் இருக்காங்க. அந்த வரிசையில் உங்க அப்பாவும் கண்டிப்பா இருப்பாரு. ஒரு ஆவணப்படம் எடுக்கணும் நீ சொல்லும் போது எனக்கு தெரியல, ஐயோ அப்பா வந்து என்னெல்லாம் பண்ணிச்சு நமக்கு சொல்லவே இல்லையே அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கேப் இருந்தது. ஆனால் கட்டாயம் வந்து அவங்கெல்லாம் வந்து கேட்கும் போதே நமக்கு தெரியுது வாப்பா எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம், எவ்வளவு ஆர்வமா வந்து இந்த ஒரு சமூகத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பகுதியை வந்து அர்ப்பணிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது உள்ளபடியே ஒரு பெருமை. அதனால அது ஒரு ரத்தத்துல சீமான் அவர்கள் சொல்லுவாங்கல்ல, தமிழனுடைய தமிழ் உணர்ச்சி வந்து அவனுடைய ரத்தத்துல இருக்கு, அவனுக்கு தனியா சொல்லி கொடுக்க தேவையில்ல ஆரிய எதிர்ப்பெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அந்த உணர்வு வந்து ஒரு ஆன்சிஸ்ட்ரலா ஃபேமிலி ரீதியா ரத்த ரீதியாவே நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு வருவதற்கான காரணம் வாப்பா மட்டும் கிடையாது. வாப்பா வந்து தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்துச்சு, நீ எப்படியாவது வந்து இந்த தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து நீ பயணிக்கணும், வேட்பாளர். அப்ப என்ன காமெடி எல்லாம் பண்ணாதீங்க, உங்களுடைய கட்சி ஆட்கள்லாம் பேசுறதை பார்த்தா நேற்றுக்கு அம்மா கிஷோரம்மா சொன்னது ரொம்ப சிறுமையா நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஐ ஹவ் கன்சிடர் மை செல்ஃப் வெரி ஸ்மால், ரொம்ப சின்னதா. அவங்க எப்படி பேசுவாங்க, அனீஸ் ஃபாத்திமா பேசுறதெல்லாம் பார்த்து கூட நான் ரொம்ப வியந்துதான் பார்த்துருக்கேன். ரொம்ப என்ன சொல்றது, நம்ம அந்த அளவுக்குலாம் வந்து நம்ம இன்னும் தயார்படுத்திக்கல, நம்ம போய் ஒரு கட்சியில ஒரு பிரதிநிதியா அப்படிலாம் நம்ம இன்னும் தயாராகல அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கும்போது சீமான் அவர்கள் வந்து என்கிட்டயும் மாமா சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் மாமா சொன்னாங்க. மாமா வந்து என்னுடைய பேச்சை பார்த்துட்டு தான் நாம் தமிழர் கட்சியில வந்து இணைந்து நம்ம செயல்படணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்புறம் நான் முதல்ல எடுத்தது நாம் தமிழர் கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோ தான். 2016 அந்த தேர்தல் ஆட்சி வரைவு, செயல்பாட்டு வரைவு. அப்ப அதை முழுமையா படிக்கிறோம். அதுக்கப்புறம் மாமாவுடைய ஒரு 2 பேச்சு ஃபுல்லா பார்த்துட்டாலே போதும்ல, அதுக்கு முன்னாடில இருந்தே பார்ப்போம். ஆனா அவ்வளவு டீப் டைவ் பண்ணி எல்லாம் பாக்குறது இல்ல, ஒரு மேலாப்ல அப்படி பார்த்து அரசியல் மேலோட்டத்தோட பாக்குறதுக்கும் அரசியல் உள்ள வந்து பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்ப 2016 அந்த ஆட்சி வரைவை முழுமையா படிச்சதுக்கு அப்புறம் தென் நான் வந்து நினைத்தது என்னன்னா, why don't we give it a shot அந்த மாதிரி தான். ஒரு முறை நம்ம வந்து போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு. இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, இது வந்து நம்ம ஒரு சின்ன சர்க்கிள்குள்ள ஒரு 100-200 பேரண்ட்ஸ்க்கு மத்தியிலே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்களுடைய அந்த ஒரு ஃபண்டமெண்டல் எஜுகேஷனுக்காக நம்ம பேசிட்டு இருக்கோம். அதை தாண்டி இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. நம்மளுடைய பங்கு இந்த சமூகத்துக்கு எப்படியாவது ஒரு சிறுதுளியேனும் பயன்பட்டுச்சுன்னா அது பெருமை தான். அதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஸ்பேஸ் இருக்கு, ஒரு வாய்ப்பு இருக்கு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிற போது அதையே நம்ம பயன்படுத்திக்க. இப்போ நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஒரு சிறு துளியாவது பயன்படுத்திக்கணும்னு அரசியலுக்குள்ள வந்து மக்களுக்கு தெரியணும்னு சொல்றீங்க. ஆனா அதே மக்கள் உங்க மேல விமர்சனம் வைக்கிறாங்கல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? அது என்ன மாதிரி விமர்சனங்கள் அப்படிங்கிறத முதல்ல நம்ம அதை பார்க்கணும். சத்தியமா அது வந்து கன்ஸ்ட்ரக்டிவா இருக்க போறது இல்ல. குறிப்பா திமுக, அதிமுக, பாஜக போன்ற கட்சிகளை சார்ந்தவர்கள் தான் வைக்கிறாங்க, பொதுமக்கள் யாரும் வைப்பதில்லை. இல்ல இங்க என்னன்னா, இஸ்லாமிய பெண்ணாலே நீ வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு ஒரு மித் இருக்கு. இப்ப வந்து இஸ்லாமிய பெண்ணாலேயே நீ வந்து வெளியில வந்து ஒரு சோஷியலைஸ் பண்ணக்கூடாது, எல்லாரு கூடயும் நீ இருந்து மிங்கிள் பண்ணி நீ ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு இருந்தா, அம்மையார் கதீஜா அவர்கள் வந்து நபிகள் நாயகத்தை பார்த்திருக்கவே முடியாது. நபிகள் நாயகத்தை வந்து சந்திக்கிறதுக்கு முன்னாடி கதீஜா நாயகி என்பவர் ஒரு மிகப்பெரிய வணிகர். அவங்களுடைய ஆற்றலை பார்க்கும்போது அவங்களால ஈர்க்கப்பட்டுதான் நபிகள் நாயகம் ஓகே ஒரு விடோடு விமன், ஒரு மறுவாழ்வுக்காக அவங்க இருக்காங்க, அவங்க ஒரு செல்வாக்கு மிகுந்த பெண்மணியா இருக்கிறாங்க, அவங்க வந்து அவங்களோட ஃபீல்ட்ல ரொம்ப தலை சிறந்து இருக்காங்க, எந்த இடையூறும் இல்லாம அவங்க மணந்ததுக்கு பிறகும் அவங்களுக்கு அதே சுதந்திரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்குறாங்க. அப்போ நீங்க பெண்களே வரக்கூடாதுங்கிற மித் அங்க உடையுது.
அப்படித்தான் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா, அப்படிதான் ஃபாத்திமா. எல்லாருக்கும் அவங்களுக்கான சுதந்திரத்தை அவங்க பவுண்டரிஸ்க்கு உட்பட்டு நபிகள் நாயகம் கொடுத்திருக்காங்க. அவங்க கொடுக்கறது என்ன, அவங்க எல்லாருக்குமே வரையறை தெரிஞ்சிருக்குது. அப்படிதான் மார்க்கம் ஒவ்வொருத்தவங்களுக்குமான ஒரு சட்டத்திட்டத்தை வரையறுத்து கொடுக்குது. இப்ப எனக்கு தான் தெரியும் நான் என்ன பவுண்டரிக்குள்ள நான் எப்படி வந்து பழகணும், நான் எப்படி பேசணும், நான் எப்படி ஒவ்வொரு விஷயத்த முன்னெடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது. மாடஸ்டா ட்ரெஸ் பண்ணிக்கணும், நாகரீகமா பேசணும், நீ வந்து உனக்கு தெரிஞ்ச அறிவை மற்றவங்க கூட பகிர்ந்துக்கணும். இதெல்லாம் மார்க்கம் எந்த விதத்துலயும் உனக்கு தடையே பண்ணலையே. அப்படி இருக்கும்போது அரசியலுக்கு வரவே கூடாதுங்கிற இந்த மித்தை உடைக்கிறதுக்கு நாம் தமிழ் கட்சி ஒரு வாய்ப்பை தருது. கூடுதலா வந்து பெண்கள் ஏன் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறதே ஒரு ஒரு ஸ்டீரியோ டைப்னு நினைக்கிறேன். அது வந்து இன்னும் வந்து இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, பெண் அடிமைத்தனம்னு சொல்றோம்ல, அவங்க வந்து பேசுறாங்கன்னு சொல்றோம்ல, மார்க்கத்து மேல விமர்சனம் வைப்பதற்கான ஒரு காரணியாகவே அது அமைஞ்சிருது. ஆனா அந்த மாதிரி ஒரு தடங்களும் நமக்கு நம்மளுடைய முன்னத்தியர்கள் அப்படி நடந்துக்கலையே. நீங்க ஏன் ஒரு பாக்ஸ் பிள்ளைங்களா? இப்ப கூட பாருங்க, பெண் விடுதலை பேசுறோம்னு சொல்ற பெரியாருடைய பிள்ளைகள் நாங்கன்னு சொல்ற திமுக எந்த இடத்துலயும் பெண்களுக்கு அதிகமான இடங்கள் கொடுத்தது இல்ல. ஆனா நாம் தமிழர் கட்சி சரிசமமா கொடுக்குறாங்க. அதுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து மற்ற கட்சிகள்ல வந்து பெண்களை வந்து வெளில வரதுக்கான பயம் வந்து பெரும்பாலா இருக்கிறதுக்கு காரணமே பாதுகாப்பு இல்ல. அங்க அவங்களுடைய சொந்த கட்சிக்காரங்களையே அவங்க வந்து மதிக்கிறது இல்ல. பெண்களை இன்னும் தரைக்குறைவா நடத்துறது இருக்கட்டும், இல்ல ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் வச்சு அவங்களை இன்னும் ஆபாசமான நடனங்கள் வச்சு இழிவுபடுத்துறதா இருக்கட்டும். இதனால ஒரு ஒரு என்ன சொல்றது, அரசியல்னாலே அசிங்கம், அறமற்றது, ஒரு சாக்கடை அப்படிங்கிற ஒரு தாட் சைக்கலாஜிக்கலா மனசுல மக்களுக்குள்ள பதிஞ்சதுக்கு காரணமே இந்த கேடுகட்ட அரசியல் வரலாறு. அப்ப இதுல இருந்து ஒரு மாற்றத்தை தான் நாம் தமிழ் கட்சி முன் வைக்குது. ஒழுக்கமான மக்கள் ராணுவம்னு நாங்க சும்மா வாயளவுல சொல்லல, நாம பழகும் போது. என்னால இன்னைக்கு சென்னையில நானுமே நிறைய கூட்டங்களுக்கு போயிருக்கேன். ஒரு கூட்டத்துக்கு வந்து பெண்கள் வந்தாங்கன்னா தங்கைனா தங்கை தான், அக்கானா அக்கா தான். அப்ப இப்ப சென்னையில இருந்து என்னால ஊட்டிக்கு வந்து போயிட்டு வர முடியுது அப்படின்னா அந்த சுதந்திரம், அந்த பாதுகாப்பு, இந்த உணர்வு, இதெல்லாம் எப்படி வருது? அந்த தன்னம்பிக்கை, அந்த கான்பிடன்ஸ், இதெல்லாம் எப்படி வருது? நீங்க வந்து பயணிக்கும் போது தானே உனக்கு தெரியுது. நான் அடிச்சு சொல்வேன், எந்த மாற்று கட்சியை சார்ந்த பெண்களும் நாம் தமிழர் கட்சிக்கு வந்தா அந்த வித்தியாசத்தை கட்டாயம் அவங்க உணர்வாங்க. ஏன்னா நம்ம வெளிப்படையா செய்தி ஊடகங்கள்ல பாக்குறோம், சொந்த கட்சிக்காரங்களுக்கே பாதுகாப்பு இல்லைங்கிறத பாக்குறோம். இன்னும் புதுசா வந்த கட்சியிலே என்னென்னலாம் நடக்குதுன்னு நம்ம பார்க்கத்தான் செய்யறோம். அப்படி இருக்கும்போது ஒரு தனித்துவமான ஒரு எல்லா கட்சிகளிலும் முற்றிலுமான வேறுபட்ட ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. அதனால பெண்கள் அரசியல் பேசணும். இன்னும் இப்ப கம்யூனிட்டியா நம்ம வந்து எவ்வளவு வந்து சிதிலம் அடைஞ்சு இருக்கிறோம் அப்படிங்கறத பேசுறதுக்கு எப்படி நம்மளுடைய கம்யூனிட்டி ரெப்ரசன்டேட்டிவ் அவசியப்படுறாங்களோ அந்த மாதிரி பெண்களுக்கான அரசியல் விடுதலை பேசுவதற்கு பெண்களுடைய பங்களிப்பு தேவை. இல்ல, அரசியல் விடுதலை பேசுவதற்கு பெண்களுடைய பங்களிப்பு தேவை. ஆனா ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா, ஈவேரா அவர்களை விமர்சிப்பதற்காக இஸ்லாமிய பெண்களை வந்து சீமான் பயன்படுத்துறாரு. குறிப்பா நீங்களாக இருக்கட்டும், தாரிகா சல்மானாக இருக்கட்டும், அனீஸ் பாத்திமாக இருக்கட்டும், இப்படி இஸ்லாமிய பெண்களை பயன்படுத்தி ஈவேராவை வந்து விமர்சிக்க சொல்றாரு அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இல்ல, இப்ப வந்து ஐயா ஈவேரா அவர்களை பத்தி பேசுறாங்க அப்படின்னா சீமான் அவர்கள் மீள்வாசிப்புக்கு பிறகு அவர் மேல இவ்வளவு சறுக்கல்கள் இருக்கு, இதெல்லாம் எனக்கு வந்து தெரிஞ்சு இந்த பிணக்குகள்லாம் இருக்கு. அவர் எல்லாத்துலயுமே சந்தர்ப்பவாதத்தோட தான் நடந்திருக்கிறாரு. எல்லா சூழல்லையுமே வந்து ஒரு நிலையான கருத்தோட இல்லை அப்படின்றத தான் முன்னெடுத்து வைக்கிறோம். அதுக்கு இவங்களும் இல்ல, அவங்க கட்சியில வந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இல்ல பேசுறதுக்கு. அப்படிதான் நம்ம இதை பார்க்கணும். இங்க வந்து நாம் தமிழர் கட்சியில நீங்க அதிகமா அடையாளப்பட்டவர்கள் நல்வாய்ப்பா இஸ்லாமியர்களாக இருக்காங்கிறது கூட எனக்கு மகிழ்ச்சி தான். ஹுசைன் அவர்களாக இருக்கட்டும், இல்ல தம்பி ஹுசைனா இருக்கட்டும், தம்பி அபூபக்கரா இருக்கட்டும், இல்ல ஹுமாயூன் அவர்களாக இருக்கட்டும், என்னால இவ்வளவு லிஸ்ட் பண்ண முடியுது. உங்களால அதையாவது பண்ண முடியுமா? திமுக அந்த அளவு கூட ஆள் இல்ல இருக்காங்களா? இருக்காரு. சைதை சாதிக்குன்னு ஒரு சிறந்த பேச்சாளர். அவர் வாயை திறந்தாலே ஆபாசத்தை தவிர வேற எதுவும் பேச மாட்டாரு. அவங்க அந்த ஆபாசம் தானே சிறந்ததுங்கிறாங்க. அப்ப எங்க மேல அந்த மாதிரி கேவலமான குற்றச்சாட்டை வைக்காதீங்க. ஆபாசம் தான் உங்களுக்கு சிறந்தது அப்படின்னா எங்க மேல இந்த மாதிரி இழிவான அவர்களுடைய கொள்கையை தானே. ஏன்னா ஐயா கருணாநிதி அவர்களும் ஆபாசமான வார்த்தைகள், இந்த இரட்டை அர்த்தம், இந்த இலைமறை காய்மறைன்னு சொல்லக்கூடிய இதே போல வார்த்தைகளை பயன்படுத்தி இப்ப இருக்கக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியாக இருக்கட்டும், மேடைகள்ல பெண்கள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, அந்த இடத்துல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள்லாம் காதுல கேட்க முடியாத வார்த்தைகள் எல்லாம் பேசுறாங்க. இல்ல, முதல்ல நான் அதெல்லாம் கேட்கவே மாட்டேன். ஆனா நீங்க சொல்றது ரொம்ப சரி. அந்த ஒரு ஒரு பேட்டர்ன் நீங்க உருவாயிருச்சு. அண்ணாவுக்கு பிறகு அந்த ஒரு நல்ல ஒரு சொற்பொழிவோ இல்ல நல்ல ஒரு பேச்சு உரையாடல்களோ இந்த மண்ணில் இல்ல. ஆனால் நீங்க தாய்மாமன் சீமான் அவர்கள் வருகைக்கு பிறகு அரசியல்னா எப்படி இருக்கணும், மேடை பேசுனா எப்படி, இன்னைக்கு நிறைய பேர் இமிட்டேட் பண்றதை பாக்குறோம்ல. சீமான் அவர்கள் மாதிரி வேற கட்சியில இருக்கிறவங்களும் பேசுறதை பாக்குறோம். இல்ல, இதை நான் பாத்துட்டேன். எப்படி நான் பார்த்தேன்னா, இப்ப ரஜினிகாந்த் அவர்களுடைய சாயல்கள் அனைத்து திரை நடிகர்களுக்கும் இருக்கும். அவர் ஒரு ட்ரெண்ட் செட்டரா இருப்பாரு, உருவாக்கிட்டு போயிருப்பாரு.
இப்ப அதே போல அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சு கத்தி பேசணும். ஆமா. இப்ப விஜய் கூட சமீபத்துல கத்தி பாத்தீங்கன்னா பேசுறாரு. கத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரே கத்தி கத்தி பேசுறாரு. ரொம்ப சரியா சொன்னீங்க. மாற்று கட்சியில இருக்கிறவங்களும் தான் சீமான் அவர்களோட உடல் மொழி, அவரோட அந்த கம்பீரத்தை எடுத்து பேசுறது, நிறைய மேற்கோள்கள் எடுத்து காட்டி பேசுறது, இன்னும் குறிப்பா சொல்லணும்னா தமிழ் வார்த்தைகள்ல பேசுவது, தமிழ்ல பேசுறது. மாமகிட்ட வந்து பேசுறவங்க எல்லாருமே அவர் தப்பி தவறி கூட ஆங்கிலம் வந்திருக்காருன்னு தமிழ்ல ரொம்ப கவனமா பேசுவாங்கல்ல. அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு சமூக மாற்றமாவே இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சியோட வருகைக்கு பின் அரசியலினுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படிங்கிறது மாறி இருக்கு. அதான் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தமிழ் தேசிய கருத்தியல் ஒன்றும் புதுமையான கருத்தியல்லாம் இல்லை. நமக்கு முன்னாடி எண்ணற்ற பேர்கள் பேசியிருக்கிறாங்க. அண்ணல் தங்கோ, மறைமலை அடிகள், சீபாதித்யநாதன் எத்தனையோ பேர் பேசியிருந்தாலும் கூட 2009க்கு பிறகு தமிழ் தேசியத்தினுடைய பார்வை என்பது முற்றிலும் வேறுபட்ட கோணலாக மாறி இருக்கு. அதற்கு முக்கிய காரணம் வந்து ஈழத்தினுடைய இனப்படுகொலை. அதற்கு பிறகு தமிழகத்தில் எழுந்திருக்கக்கூடிய இந்த புரட்சி, இந்த ஒரு புரிதல், நம்மளுடைய இந்த அரசியல் பங்களிப்பு, இது எல்லாமே காரணமா இருக்கு. என்னுடைய வாப்பா சொன்ன மாதிரி, வாப்பா முன்னாடி பதிவு செஞ்சிருப்பாங்க, தமிழ்நாட்டுல தமிழக அரசியல் என்பது வந்து சீமானுக்கு முன் சீமானுக்கு பின் அப்படின்னு வரையறைத்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ரொம்ப ரொம்ப உண்மை அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒரு கால ஞானி மாதிரி வாப்பா பேசிட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி இது ஒரு 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 இக்கோசிஸ்டம் இப்படிதான் இருக்கும். பாலிடிக்ஸ்னா திராவிடம் தாங்க திருப்பி திருப்பி நாங்க பேசுவோம், திராவிட கருத்தியல் தான் இங்க இருக்கும். ஆனா இன்னைக்கு திராவிடம் என்பதே வந்து இனத்துல இருந்து கருத்தியல் அப்படின்னு மாறுற அளவுக்கு ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய வருகையும் சீமான் அவர்களோட உரைகளும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இல்லை, நீங்க இந்த தமிழ் தேசியம் என்பதுதான் இந்த மண்ணுக்கு தேவையான அரசியல் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இன்னொரு பக்கம் அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு தமிழ் தேசியம்னா அரசியலே கிடையாது, அது அப்படி ஒண்ணுமே இல்லை, அது பொய்யுங்கிறாரு. அவருடைய பார்வையில வந்து நாம செய்யறது வந்து ஒரு போலி அரசியல் அப்படின்னு தோணுது. அது வந்து வெறும் காழ்ப்புணர்ச்சியின் பால் ஏற்படக்கூடிய ஒரு பார்வை இல்ல வார்த்தைகள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஐயா திருமாவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும், தான் சீமான் அவர்கள் இன்னைக்கு பேசக்கூடிய அத்துணையுமே அவர்கள் சொல்லி கொடுத்த கற்பித்த அரசியல் தான். ஏன்னா தான் சீமான் அவர்கள் பல மேடைகள்ல சொன்னது உண்டு, என்னுடைய ஆசான்கள் எனக்கு முன்னாடி சொல்லி கொடுக்கும் போது நான் இங்க உட்கார்ந்து கை தட்டி இருக்கிறேன், நான் இன்னைக்கு பேசக்கூடிய அரசியல் எல்லாமே அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தது அப்படின்னு. அதனால ஐயாவுக்கு தெரியும். அவங்க இப்ப பாதம் மாறி போயிட்டாங்களா? இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வேற வழி இல்லாம, வேற வாய்ப்புகள் இல்லாம, இது ஒண்ணுதான் தீர்வுன்னு ஒரு தியரியை உருவாக்கிட்டாங்க. அந்த தியரிக்குள்ள நம்ம எல்லாரையும் உட்கார வைக்கணும்னு நினைக்கிறாங்க, நம்ப வைக்கிறாங்க. நரேஷன் தானே, இட் இஸ் ஆல் அபவுட் சோஷியல் இன்ஜினியரிங்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி மக்களை ஒரு கருத்தியலுக்கு நம்ப வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவது. ஆனால் இன்னும் சொல்ல போனா அவங்களோட ஓட் பேங்க்னு பார்த்தா அந்த ஆதித்தமிழர்களுடைய ஓட் பேங்கா இருந்தது. ஆனா இன்னைக்கு அந்த ஆதித்தமிழர்களே ஐயா திருமாவர்களை நம்பல, நம்பிக்கை குறைஞ்சிட்டே வருது. காரணம் தமிழ் தேசிய வருகை, நாம் தமிழர் கட்சியினுடைய வருகை, சீமான் அவர்களுடைய உரைகள். சீமான் அவர்கள் என்ன சொல்றாங்க, நீ கோனாராவோ, நாடாராவோ, வன்னியராகவோ, நீ பறையராகவோ, பல்லனாகவோ தனிச்சு நின்னா சத்தம் கேட்காது, எல்லாம் கூடி நின்று ஒன்னா பேசு, நாம் தமிழர் என்ற பெரிய குடை கீழே பேசு, அப்பதான் ஓர்மை பிறக்கும் அப்படின்னு ஒரு காமன் சென்ஸ வந்து நமக்கு இன்னைக்கு சொல்றீங்க. ஓர்மையா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இன்னொரு குற்றச்சாட்டும் என்ன அந்த சோசியல் மீடியால பேசுறாங்க அப்படின்னா, 2016 தமிழ் மன்சாரி வெற்றி பெற்ற தொகுதி நாகப்பட்டினம், 2021 ஆலூர் ஷானவாஸ் வெற்றி பெற்ற தொகுதி நாகப்பட்டினம். ஆனா 2026 ஃபர்கானாக்கு ஏன் அந்த இடத்த கொடுக்கணும்? ஏன்னா இஸ்லாமியருங்கிற அடிப்படையில கொடுக்கணுமா, இல்ல இஸ்லாமியரை வீழ்த்தணுங்கிறதுக்காக இன்னொரு இஸ்லாமியருக்கு அங்க சீட்டு கொடுக்குறாரா சீமான்? இது வந்து RSSனுடைய அஜெண்டாவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களே. இல்ல, இப்ப வந்து தான் சீமான் அவர்கள் வந்து வாய்ப்பு என்பது மற்ற கட்சிகள் மாதிரி நீ காசு வச்சிருக்கியா, பணம் வச்சிருக்கியா, நீ வந்து எவ்வளவு செலவு பண்ணுவ, நீ எவ்வளவு கட்சிக்கு கொடுப்ப, இது எந்த குவாலிஃபிகேஷனும் இல்ல. நமக்கு இங்க பல ஃபேக்டர்ஸ் இருக்கு, அதுல குறிப்பா பணம் என்பதே கிடையாது அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். அதுல நீ நல்லா படிச்சிருக்கியா, நீ வந்து யங்ஸ்டரா இருக்கியா, நீ வந்து தொகுதிக்காக களப்பணியில ஈடுபாடோட களப்பணி செய்வியா, நீ வந்து நான் கொடுக்கக்கூடிய சமூக பிரதிநிதித்துவத்துக்குள்ள உட்படுத்தப்பட்ட ஆளா இருக்கிறியா, நீ இந்த மண்ணின் மகளா இருக்கியா, இந்த மாதிரி பல பல பெண்ணா இருக்கிறியா. ஏன்னா ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற வாய்ப்பின் அடிப்படையில 117 பெண்களுக்கு கட்டாயம் கொடுக்கப்படும் நாம் தமிழர் கட்சியோட விதியா இருக்கும்போது சீமான் அவர்கள் அதற்காக டெய்லி என்ன சொல்றது ஹெட் ஹண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற கட்டாயம் பெண்களுக்கான வாய்ப்பை கொடுத்துடணும் அப்படின்னால முதல் அவங்க தான் ப்ரையாரிட்டிங்கும் போது இந்த சமூகத்திலும் இருக்கணும், இந்த மார்க்கத்திலையும் இருக்கணும், இந்த பெண்ணாவும் இருக்கணும், இந்த பாலினத்திலையும் இருக்கணும் அப்படிங்கும் போது அவங்களுக்கான ப்ரையாரிட்டிஸ்ல வரும்போது எங்க போட்டா சரியா இருக்கும், இவங்களுடைய ஆற்றல் இந்த இடத்துல ரொம்ப சரியா இருக்கு, இவங்களுக்கு இந்த தொகுதியை கொடுத்தா சரியா இருக்கும் அப்படின்னு தான் தேடி பார்த்து கொடுக்குறாங்களே தவிர்த்து இந்த இடத்துல ஏற்கனவே திமுக வந்து ஒரு முஸ்லீம் நிப்பாட்டிருக்கு, இன்னொரு முஸ்லீமை ஃபீல் பண்றதுனால அது சரி வரும் அப்படின்லாம் எந்த இடத்துலையுமே யோசிக்கல.
அப்படி பார்த்தா வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதியில தம்பி ஹுசேன் நிக்கிறான். அங்க எந்த இஸ்லாமிய வேட்பாளர் நிக்கிறாங்க? அப்படிலாம் ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் அங்க நிக்கல. அப்ப இஸ்லாமியர் நிக்கிற இடத்துல இன்னொரு இஸ்லாமியரை போட்டு தோக்கடிக்கணும். இன்னும் சொல்ல போனால் தான் சீமான் அவர்கள் ஐயா தமிமுன் அன்சாரி அவர்களுக்காக களத்துல வாக்கு கேட்டு நின்னவரு. என்னுடைய மாமா வாப்பாவோட எல்லாரும் சேர்ந்து. அப்படி இஸ்லாமியர்களை வந்து யார் எந்த கட்சி மெச்சிக்கிறாங்க எல்லாம் தெரியாது. தான் சீமான அவர்கள் அவ்வளவு அரவணைப்போட பார்த்துப்பார். அதுக்கு உதாரணங்கள் நாங்களே. இன்னைக்கு நிர்வாகத்திலையும் சரி, கட்சியினுடைய உள்கட்டமைப்புகள்லையும் சரி, கட்சியினுடைய நிர்வாக பொறுப்புகள்லையும் சரி, தேர்தல் பிரதிநிதித்துவங்கள்லையும் சரி, இஸ்லாமியர்களுக்கு எந்த கட்சியும் கொடுத்துடாத ஒரு வாய்ப்பையும் ஒரு பொறுப்புகளையும் தாங்க. இல்ல இப்ப கட்சிக்குள்ள பொறுப்புகள் கொடுக்குறாங்க, கட்சியில முக்கியமான பொறுப்புகள் கொடுக்குறாங்க, கட்டமைப்புலையும் கொடுக்குறாங்க. ஆனா அந்த இஸ்லாமிய மக்கள் வந்து நாம் தமிழர் ஆதரிப்பதே இல்லை. ஏன்னா இது எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்ம வெளிப்படையா பேச முடியாது. இப்ப நிறைய இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களோட வாக்குகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நாகப்பட்டினம் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதிகளில் குறைவான வாக்குகள் தானே நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கு. நாகப்பட்டினமாக இருக்கட்டும், மயிலாடுதுறையாக இருக்கட்டும், பாபநாசம் தொகுதியாக இருக்கட்டும், தஞ்சாவூராக இருக்கட்டும், இஸ்லாமியர்களுடைய வாக்கு ரொம்ப குறைவா தானே நாம் தமிழர் கட்சிக்கு விழுது. இல்ல இன்னைக்கு நீங்க நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் வந்து எல்லா தொகுதிகள்லையும் ஒரு சமசீர்ல தான் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த தொகுதியில நிறைய இருக்கு, இந்த தொகுதியில நிறைய இருக்கு. காரணம் என்னன்னா சீமான் அவர்களோட பேச்சுதான் வச்சுக்கோங்களேன். ஆனால் இஸ்லாமியர்கள் மத்தியில ஏன் எடுப்பல, இப்போ இஸ்லாமியர்கள் ஒரு மேஜர் சங்க் ஆஃப் ஓட் பேங்கா இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்கன்னா, பெருசா போய் ஆய்வு பண்றதில்ல, ஆராய்ச்சி பண்றதில்ல. இவங்களை நம்ம ஃபீல் பண்றோம், இவங்களுக்கு ஏன் ஓட்டு போடணும் அப்படிங்கிற எந்த ஆராய்ச்சியும் பண்றது இல்லை அப்படிங்கறது நான் பார்க்கிறேன் பெருசா. இன்னும் சொல்ல போனால் இந்த ஜமாத்காரங்க கிட்ட சொல்லிட்டா அவங்க வந்து இந்த ஓட்டு எல்லாத்தையும் வாங்கி தந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கு. இந்த ஜமாத்து கிட்ட பேசிட்டோம். ஏன்னா பெண்கள் வந்து வீட்டுல இருக்க ஆண்கள் சொல்றது எல்லாத்தையும் நம்பக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. பெண்களுக்கு கொஞ்சம் அந்த அரசியல் விழிப்புணர்வே வந்து கொஞ்சம் குறைந்ததாக இருக்கு. இப்ப அதைத்தான் மாத்திட்டு வரோம். இப்ப நாங்கெல்லாம் நிறைய பெண்கள் எல்லாம் இஸ்லாமிய பெண்களும் இஸ்லாமிய ஆண்களும் இந்த கட்சியில இருந்து பேசும்போது, நம்ம வந்து பேசுறதுல தப்பு இல்லை, இவங்க சொல்றதை புரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை, இவங்க சொல்றது சரிதானே அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கே இப்பதான் வர தொடங்குறாங்க. கட்டாயம் மாற்றம் இருக்கும். இதுவரைக்கும் வந்து இருந்த காலங்கள்ல வந்து ஒரு மக்கள் வந்து வெறும் ஆட்டு மந்தைகளாக கருதப்பட்டு அவங்க எல்லாரும் ஜமாத்தார்களே என்ன சொல்லணும், உங்களுக்கு எது சிந்தனைக்கு சரின்னு படுதோ மார்க்குமே அதானே சொல்லுது. அதே ஜமாத்து தான் திமுக வாக்கு சொல்றேன். குரான் என்ன சொல்லுது, நீ வந்து குரானை படி புரிஞ்சுக்கோ, பட் பாண்டர்ன்னு சொல்லுது. பாண்டர்னு என்ன அர்த்தம், ஆழமா தேடி தேடி அதனுடைய உண்மைத்துவத்தை கண்டுபிடித்து அதை பத்தி நீ போய் எல்லாருக்கும் சொல்லுதுங்கிற. அப்படி குரானும் மார்க்குமே உனக்கு இப்படி சொல்லும் போது, நீ யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அதனால நீ இவங்களுக்கு தான் வாக்கு போடணுங்கிறது எப்படி இஸ்லாமிய மக்கள் நம்பணும் அப்படிங்கிற இந்த சிந்தனையை முதல்ல உள்வாங்கிக்கணும். அவங்க தேடணும். நீங்க வந்து முழுமையா நீங்க பொதுவா இந்த கட்சியை பாருங்க, இவங்க சரின்னா கூட சொல்லல. நீங்க அந்த வேட்பாளர் சரியா இருக்காங்களா, அவங்களோட பின்புலம் எப்படி இருக்கு, ஏன் இவங்களை ஃபீல் பண்ணிருக்காங்க, இவங்களோட பின்னணி என்ன, இவங்களுக்கு ஏதாவது நாம எடுத்திருக்க கொள்கை மேல ஒரு திரிபுவாதங்கள் நிறைய ஏற்படுத்துறாங்க. இப்ப வந்து சாத்தானின் பிள்ளைன்னு சொல்லிட்டாரு, அவர் வந்து திருப்பியும் தாய் மதத்துக்கு திரும்புங்கன்னு சொல்லிட்டாருங்கிற மாதிரி மேம்போக்கான பொய்கள் வந்து இங்க வந்து ஊடுருவி இருக்கு சமூகத்துல. அதையெல்லாம் முறியடிக்கிறதுக்காக தான் எப்படி முறியடிக்க போறீங்க? இப்ப அண்ணன் நெடுமானம் கார்த்தி அவர்கள் பிஜேபியின் பி டீம் அப்படி ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகமே போட்டிருக்காரு. படிக்கிற அளவுக்கு எல்லாம் நேரம் இல்லையா மக்களுக்கு? நீங்க தான் பேசும்போது சொன்னீங்க நிறைய வந்து அத நுட்பமா உள்ள போய் பார்க்க மாட்டேங்கிறாங்க. படிக்கிற அளவுக்கு அப்படிங்கும்போது எப்படி படிப்பாங்க? அதுதான் இப்ப எங்களோட மீடியா அட்டென்ஷன் ரொம்ப ரொம்ப குறைவு. இப்ப மத்த கட்சிகள் வந்து காசு வச்சு ஈஸியா ப்ரமோட் பண்ணிடுவாங்க. இப்ப நாம் தமிழர் கட்சியை வந்து வீழ்த்தணும்னு நினைச்சாங்கன்னா மேஜரா இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய ஓட் பேங்க்ஸை நசிக்கிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு எப்படி போய் சேர்றதுன்னா, போனுன்னு ஒண்ணு இருக்கு, சீமான் இப்படி பேசிட்டாரு பாருங்கன்னு மேம்போக்கா பரப்பி விட்டா போதும். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அதே எங்களுக்கு நல்வாய்ப்புன்னு சொல்றேன். ஏன்னா இவர் இப்படிதான் சொல்லியிருக்காரான்னு போய் தேடுவாங்களே மக்கள். இவர் இப்படி உண்மையாவே இல்ல அப்படி தேடினா பரவாயில்லையே, நிறைய மக்கள் நான் அறிஞ்ச வரைக்கும் தேடுறது இல்லையே. ஆமா, இனிமேல் அதை இவர்கள் செய்யணும் கட்டாயம். ஏன் இந்த மாதிரி பேசியிருக்காரு, இவர் பேசினது என்ன காரணத்துக்காக, எதுக்காக அப்படி சொன்னாருன்னு தேடுவாங்க. இப்ப குட்டி குட்டி கூட்டங்கள், மேடை பேச்சுகள், உரைகள் இப்படிலாம் வரும்போது நாம் தமிழ் கட்சியினுடைய உறவுகளும் அதை பத்தி பேசிக்கிட்டு தான் இருக்கும். அவர் என்னதான் சொன்னாருங்கிறத எடுத்து சொல்லிட்டு தான் இருக்கும். இப்ப சாதாரண பிள்ளைகளாக மாறிட்டாங்க அப்படின்னா, நீங்க தொடர்ச்சியா டிஎம்கே ஏடிஎம்கேக்கே ஓட்டு போட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க ரெண்டு பேரும் எதை சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்கு? கொள்ளை, பெண்ணி அடிமைத்தனம், சாதிய இழிவு, தீண்டாமை, இது எல்லாத்தையும் நீங்க நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் செய்தி ஊடகங்கள்ல திருப்பினா ஏதாவது ஒரு அதே இஸ்லாமியர்கள் தான் சொல்றாங்க, எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, எங்களுக்கு பிரச்சனையே பிஜேபி தான், அவங்களோட கூட்டணி வைக்காத திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம். அதாவது இவங்க எல்லாமே வந்து பாஜகவைத்தான் ஊக்குவிக்கிறாங்க அப்படிங்கிற இந்த உண்மையை இவங்க புரியாத வரைக்கும் திமுக பாஜக ஊக்குவிக்குதா?
திமுக வந்து பாஜகவுக்கு அடியாளா எல்லா வேலையும் செய்யுது. இல்ல எதன் அடிப்படையில அதை சொல்றீங்க? ஏன் இப்ப திடீர்னு கேக்குறேன், எதன் அடிப்படையில அதை சொல்றீங்க? அதாவது இப்போ நீங்க வந்து வரிசையா கவனிச்சுட்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா, பாஜகவுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை திமுக எல்லா இடத்துலயும் பண்ணியிருக்கு. நீங்க ஒண்ணும் இல்லைங்க, இந்த எண்ணெயை நம்ம எதிர்க்கிறோம், இந்த ஜிஎஸ்டியை எதிர்க்கிறோம், இது எல்லாத்தையுமே வந்து மாநிலங்களவையிலையும் மக்களவையிலையும் யார் ஆதரிச்சிருப்பான்னு பார்த்தா திமுக ஆதரிச்சிருக்கோம். நம்ம வந்து ராமர் கோயிலை வந்து கட்டுனதை வந்து இது தீர்ப்பு, இது நீதி அல்ல, இது தீர்ப்பு அப்படின்னு தானவன் சீமான் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனா இவங்க என்ன தெரியுமா பண்ணிருப்பாங்க, இது வந்து ஒரு சமூக நல்லிணக்கத்தின் அடிப்படையில நீங்க எல்லாரும் இந்த தீர்ப்பை வந்து ஏத்துக்கணும், அதை ஈயம் பூசின மாதிரியே இருக்கணும், பூசாத மாதிரியே இருக்கணும். ஐயா ஸ்டாலின் அவர்களே பேசியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பரப்பி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படாது. ஏன்னா அவர் வந்து ரொம்ப நல்லிணக்கத்தோட கை குலுக்கி அவர் இப்ப கூட பாருங்க, மத்திய அரசு நீட்டை நாங்க எதிர்ப்போம்னு சொல்றாங்க. மீண்டும் ஆட்சிக்கு வந்தா நீட்டை நாங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர மாட்டோம். பொய்யெல்லாம் நம்புறதுக்கு தான் ஒரு கூட்டம் இருக்குல்ல, அப்புறம் நாங்க இதை வச்சே நாங்க வந்து அரசியல் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து இங்க இருக்கு. இல்ல திமுக மட்டும்தான் பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ள எதுக்குது அப்படிங்கிற ஒரு பிம்பம் இஸ்லாமியர்கள் மத்தியில மிகப்பெரிய ஆழமாக விதைக்கப்பட்டிருக்கு. எல்லா இடங்களையும் நீங்க பாருங்க, நாம் தமிழர் கட்சி அப்படின்னா அது வந்து ஒரு RSS-னுடைய மறு உருவமா தமிழ்நாட்டுக்குள்ள வருது. திடீர்னு சீமான் அவர்கள் வந்து வேலை கையில் எடுக்க சொல்றாரு, ஒரு இஸ்லாமியரை வந்து வேலை எடுக்க கையில சொல்றாரு. நீங்க ஆரம்பத்துல சொன்னது போல தாய் மதம் திரும்ப சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பிராமண கடப்பாரியை கொண்டு திராவிடத்தை இடிப்பேன்னு சொன்னதாக இருக்கட்டும், சாத்தானின் பிள்ளைகள் சொன்னதாக இருக்கட்டும், இப்படி பல குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக ஒரு சமூக மக்கள் மீதே சீமான் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு, அதாவது இவங்க வந்து திமுகவுக்கு வாக்களிப்பது 6வது கடமைன்னு பேசலாம். ஸ்டாலின் வந்து இஸ்லாமியர்களுக்கு காவல் தெய்வம் வாக்களிப்பது 6வது கடமைன்னு காதர் மொய்தீன் சொல்லியிருக்காரு. ஆனா இது வரைக்கும் எந்த இஸ்லாமிய தலைவர்களோ இல்ல இஸ்லாமிய ஜமாத்தை சேர்ந்தவர்களோ இல்ல உலமாமார்களோ கண்டிக்கலையா அதை வரிசைட்டு நம்ம தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்ப சொல்றாங்கல்ல சாத்தானின் பிள்ளை, தாய்மதம் திரும்பல், அது இதுன்னு உருட்டுறாங்கல்ல, நம்மளும் அதை அப்படிதான் அடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இஸ்லாமியர்களின் காவல் தெய்வம் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லலாம். யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலையே. ஆனா சீமான் சொன்னா மட்டும் ஏன் எதிர்ப்பு வருது? அதுதான் இன்னைக்கு வந்து அவர் வந்து நோம்புக்கு அரிசி கொடுக்குறாருல, கஞ்சிக்கு போடுறதுக்கு அரிசி கொடுக்குறாரு, அப்புறம் வந்து உலாமாக்களுக்கு வந்து மானியம் கொடுக்குறாரு, இதெல்லாம் பண்றோம்ல, அதை நாங்க காம்பன்சேட் பண்ணிடுறோம்ல, இல்லைன்னா ஒரு சீட்டு கொடுக்குறோம்ல. சலுகை தேவையா உரிமை தேவையா? அதைத்தான் நாம கேட்கிறோம். இன்னைக்கு 7 விழுக்காட்டுக்கு மேல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கான பிரதிநிதித்துவம் சட்டமன்றத்துல எவ்வளவு இருக்கு, நாடாளுமன்றத்துல எவ்வளவு இருக்கு, 1 விழுக்காடு கூட நிறைவு பெறாம இருக்கு நீங்க கொடுத்த 3 விழுக்காட்டுல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா பதில் இல்லை. நீங்க இஸ்லாமியர்களின் பாதுகாவலன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு கலவரத்தையே தூண்டிவிட்டு அந்த கலவரத்தின் பால் பாதிக்கப்பட்ட இஸ்லாமிய சொந்தங்களான சிறைவாசிகளுடைய விடுப்புக்கு இன்னைக்கு வரைக்கும் தீர்வு இல்லையே. காரணம் என்னன்னு கேட்டா பதில் இல்லை. அதே மாதிரி இஸ்லாமிய கம்யூனிட்டியும் கூட, சமூகம் கூட, என் வீட்டு கூரை வந்து எரியலைங்க, பக்கத்து வீட்டு கூரை எரிஞ்சது தானே, எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிற இந்த சிந்தனையும் விட்டுறணும். எவ்வளவு விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத ஆராய்ந்து போய் பார்க்கணும். ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடா இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸ்க்கு தெரியறது இல்லை. நீங்க அந்த இஸ்லாமியர்களுடைய சிறை விடுதலைக்காக ஆவணப்படுத்த எந்த கட்சிங்க பண்ணுச்சு? நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு சிறைவாசிகளுடைய குடும்பத்தை போய் பார்த்து அவங்களுடைய இன்னல்களை, அவங்களுடைய கவலைகளை, அவங்களுடைய குமுறல்களை எடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் வராம உங்களால உறங்கவே முடியாது. 25 வருஷம் 30 வருஷம் சிறைச்சாலையே அவதிப்பட்டு அவங்களுக்கு விடுதலையே இறப்பு மரணம் ஒன்றுதான் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னா அவங்களுக்காக பேசுனது யாரு? பாஷா வந்து என்னுடைய அப்பான்னு பேசின ஒரு அரசியல் கட்சி தலைவர் உங்களால சொல்லிட முடியுமா? இன்னைக்கும் இஸ்லாமியர்கள்னா ஒரு தீவிரவாதிகள் ரேஞ்சுக்கு உணர வச்சதுக்கான காரணம் யாருன்னு தேடி பார்க்க தேவையில்லையா? இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் என்று சட்டமன்றத்துல பேசினவர் யாருன்னு நம்ம கொஞ்சம் வரலாற்றை பின்னோக்கி பார்க்கணுங்கிற அவசியம் இருக்குல்ல. திமுக அமைச்சர் ஆல்ரெடி அருணா அவர்களும் பேசியிருக்காரு, திமுக தலைவர் கருணாநிதி அவர்களும் பேசியிருக்காரு. நீங்க வந்து குஜராத் இனப்படுகொலைக்கு முன்னோடியாக இருந்ததே கோயம்புத்தூர் கலவரம் தான். 1998 இங்கதானே முதல்ல நடக்குது, அப்புறம் தானே 2002 குஜராத் இனப்படுகொலை நடக்குது. இங்க யாருடைய ஆட்சியின் கீழே இது நடக்குதுன்னா கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியின் கீழே நடக்குது. அவ்வளவு பெரிய கலவரத்தை ஒரு முதலமைச்சரால தடுக்க முடியாதா? இது என்ன பாகிஸ்தானா? இது என்ன, இது வேற ஏதாவது ஒரு ஆப்கானிஸ்தானா இல்ல பங்களாதேஷா? இல்லையே. இங்கதானே இந்த மாநிலம் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? நீங்க தான் இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலர் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு கலவரத்தை உருவாக்கி அவர்களுக்கு ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தி அதற்கு பிறகு நான் தான் உன்னுடைய பாதுகாவலர்னு சொல்லுவதற்காகவே இதெல்லாம் உருவாக்கப்பட்டதுன்னு தானே நான் யோசிப்பேன். அதுதானே உண்மையும் கூட. உன்னுடைய ஆட்சியில ஒரு காவல்துறையை கூட உன்னுடைய கட்டுக்குள்ள கொண்டு வரலையா? லா அண்ட் ஆர்டர் உங்க கையில தானே இருந்துச்சு. அதுவும் பொய்யான காரணத்துக்காக 2 தரப்பு காவல்துறையும் வந்து சண்டை போட்டு அதுல உருவான கலவரத்தின் பால்ல ஏற்பட்டு
எவ்வளவு பெரிய கலவரம், எத்தனை கோடி சொத்துக்கள் இஸ்லாமியர்கள் இழந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 800 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை இஸ்லாமியர்கள் இழந்திருக்கிறாங்க. சுத்தி இருந்த வணிக பெருமக்கள் அதெல்லாம் இழந்திருக்காங்க. இன்னைக்கு அதை மீட்டுருவாக்கம் செஞ்சு அந்த அந்த பல்லடம் அந்த மாதிரியான பகுதிகள், அந்த கோயம்புத்தூர் சுற்றியுள்ள பகுதிகளில் எவ்வளவு இன்னல்களை தாண்டி இன்னைக்கு அந்த மக்கள் வாழ்வாதாரத்தை பார்த்துட்டு இருக்காங்க தெரியுங்களா? இன்னும் அவங்களை சார்ந்த குடும்பங்கள்லாம் எவ்வளவு வறுமை நிலையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? யாருக்கோ நோன்பு கஞ்சிக்கு அரிசி கொடுத்துட்டேன்னு பெருமையா பேசுறியே, அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய குடும்பங்கள் எவ்வளவு துயரத்துல துன்பத்துல, வருமானம் இல்லாம வாழ்வாதாரத்தை எழுந்து, கணவன் மனைவிகள் எல்லாம் பிரிந்து இருந்து, குழந்தை குட்டிகள் எல்லாம் கல்வி சரியா கிடைக்காம, வேலை வாய்ப்பு இல்லாம. எனக்கு இதுல ஒரு கேள்வி என்னன்னா, இஸ்லாமியர்களுடைய சிறைவாசிகளை திமுக தான் நிறைவேற்றும் அப்படின்னு இன்னமும் இஸ்லாமியர்கள் நம்பிட்டு இருக்காங்க. உண்மையாகவே நாளை நாம் தமிழர் ஆட்சி அமைந்தா அது நிறைவேறும்னு நினைக்கிறீங்களா? நாங்க ஒப்புக்காக உங்களோட இருக்கிறேன்னு சொல்றதுக்காக நாம் தமிழ் கட்சி இல்லை. இங்க உளமாற உங்களோட நான் இருக்கிறேன். நீ இஸ்லாமியர் அப்படின்னு உன்னை பிரிச்சு பார்க்கல. இந்த தமிழ் தேசிய இனத்தின் பெரும்பான்மை மக்கள் உன்னை இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ்குள்ள சீமானவர்கள் நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனா இப்ப இயக்குனர் அமீர் என்ன சொல்றாருன்னா, சிறுபான்மைங்கிறதா எங்களுடைய பாதுகாப்புங்கிறாரு. சிறுபான்மைன்னு சொன்னாதான் உங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும், உங்களுக்கான சலுகை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு சலுகை வேண்டாம், உரிமை வேண்டும் தான் திருப்பி நிற்கிறோம். நீ சும்மா எனக்கு இந்த கோழிக்கு இறை போட்டுட்டு கோழியே வெட்டுவாங்கல்ல, அந்த கேஸா எனக்கு வேணாம். ஏன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களோட ஓட் பேங்க்கும் என்ன சொல்றது, ஓட் ஷங்க் அப்படியே போய் திமுகவுக்கு போடப்படுதுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன அற்ப விஷயங்களை நம்பிதான். நீ என்னை கடைசியா அறுக்கதான் போற அப்படிங்கிறது, நீ ஏற்கனவே கடந்த காலத்துல பிஜேபி கூட கூட்டணி வச்சு நீ தானே. நாளைக்கு என்னையும் அடமானம் வைக்க மாட்டேன்னு என்ன உறுதி இருக்கு? இன்னைக்கு 10 கோடி உன்னோட கட்சி கொடியோட சேர்ந்து சுத்துது அப்படின்னா நாளைக்கு காவி கொடி வராதுங்கிறதுக்கு என்ன நிச்சயம் இருக்கு? நான் செய்ய மாட்டேன், நான் யார் கூடயும் கூட்டணி வைக்க மாட்டேன். இன்னைக்கு நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு முதல் எதிரி இன்னைக்கு திராவிடமும் ஆரியத்தையும் வெவ்வேறு தராசுலாம் வச்சு பார்க்கல, ரெண்டும் சம தராசு தான். ஆரியமும் திராவிடமும் ஒண்ணுன்னு நாங்க நினைக்கிறோம். இங்க ஆரியத்தை என்ன சொல்றது, காப்புரிமை, அவங்களுடைய எதிரிக்கு காப்புரிமை வாங்கி நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேசக்கூடியது இந்த திராவிட கட்சிகளுக்கு உடைச்சு, நீங்க இங்க நயவஞ்சகர்கள், இங்க நீங்க ஒரு முகமூடியோட செயல்படுறீங்க, நீங்க எங்க மக்களை ஏமாற்றுவதற்காக ஆரிய எதிர்ப்பு வேடமிடுறீங்க அப்படிங்கிறத தோல்வித்து காமிக்க வேண்டியது எங்க கடமைங்கனால எங்களுடைய எதிர்ப்பு தீவிரமாக திமுகவின் மேல இருக்கு. எங்களை விட ஒரு ஆள் பாஜகவை எதிர்த்துற முடியுமா? பாஜக மனித குல விரோதின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? நாங்களா கூப்பிட்டோம் பாஜகவினுடைய மோடி அவர்களை ஆட்சிக்கு வந்த உடனே வாங்க, கருணாநிதி நாணயத்தை வெளியிடுங்க, இல்ல கேலோ இந்தியாவுக்கு வாங்க, நீங்க அரசு கல்லூரிகளை திறந்து வைங்க, மருத்துவ கல்லூரிகளை திறந்து வைங்க, நாங்களா கூப்பிடுறோம். ஆனா இப்ப சமீப காலமாக திமுக எதிர்ப்பும் இல்ல, பாஜக எதிர்ப்பும் இல்ல, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயனுடைய எதிர்ப்பு தான் அதிகமா நாம் தமிழர்ல இருக்கு அப்படின்னு ஒரு பேச்சு வருது. இல்லைங்க, இவங்க அவங்க என்ன பாக்குறாங்களோ அதையே தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு தாவேக்கா உண்மையாகவே ஒரு பேச்சு பொருளாக மாறி இருக்கு சமூக வலைத்தளத்துல ஜென்சி கிட்ஸுக்கு மத்தியில. அப்ப அதை பேசும்போது நம்ம இதுதான் பேசுறோம் அப்படிங்கிறது. இன்னைக்கு அரசியல் புரிதலே இல்லாம ஒரு மேம்போக்கான பார்வையாளர்களுக்கு தாவேக்காவுடைய வருகை ஒரு எக்ஸ்ட்ரா வேகன்ஸாவா இருக்கலாம், ஒரு ஆரவாரமா இருக்கலாம். ஆனா ஆழமாக இந்த காலத்துல இந்த அரசியல் என்ன சொல்றது, நச்சு செடிகள் எல்லாம் களைய வேண்டிய வேலை இருக்கு. இவங்கெல்லாம் சும்மா அங்க இவங்கெல்லாம் நச்சு செடிகள்னு சொல்றாங்க. ஏன்னா இவர்கள் எந்த ஆட்சியிலும் இல்ல, அதிகாரத்திலும் இல்ல, ஒரு புதுமையாக தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் கட்சி வராங்க. வீட்ஸ் அந்த வேலியில ஓரத்துல எக்ஸ்ட்ராவா மலைக்கும்ல, அதெல்லாம் சும்மா ஃபர்ஸ்ட் அதை நறுக்கி விட்டு நம்மளுடைய பயிரை நல்லபடியா வளர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அன்வான்டட் வீட்ஸ் எல்லாம். அப்படி சொல்றீங்க பயிர்களை நறுக்கி விட்டுட்டு போகணும்னு. ஆனா விஜய் வந்ததுனால சீமானுடைய ஓட் பேங்க் ரொம்ப குறைஞ்சிரும். ஏன்னா நான் 36 லட்சம் ஓட்டுல கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சத்துக்கு மேல ஓட்டு நாங்க தான் போட்டோம் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தினுடைய துணை பொதுச் செயலராக இருக்கட்டும், கொள்கை பொறுப்பு செயலராக இருக்கட்டும், 2024 நாங்க தான் மைக் சின்னத்தை அந்த கோட்னு ஒரு திரைப்படம் வந்தது, அதுல கூட அந்த மைக் சின்னத்தை வச்சு பாருங்க எங்க தம்பி விஜய் மைக்கை வச்சு பாடிட்டாரு அப்படின்னு சீமானண்ண ஓட்டுலாம் கேட்டாரு, அதனாலதான் நாங்க ஓட்டு போட்டோம் அப்படின்லாம் சொல்றாங்களே. அதாவது உங்களுக்கு தகவலா வந்துச்சா? இல்ல இணையதள பேசுறாங்களே, இதே விவாத நிகழ்ச்சியில பேசுறாங்களே. உங்களுக்கு தகவலா வந்தா அது பிரச்சனை கிடையாது, ஏன்னா அவங்களுக்கே அது தகவலா தான் வரும், அதனால அது ஒன்றும் சிக்கல் கிடையாது. இது என்ன அப்படின்னா, நமக்கு அவங்களாலதான் ஓட்டு வந்தது, இந்த மாதிரி கட்டுக்கதைகள்லாம் நிறைய இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு சும்மா எல்லாம் இந்த 8.22 விழுக்காடுலாம் வரல. ரொம்ப ரொம்ப அது ஒரு சாலிடான ஓட் பேங்க் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
அப்படி அவங்களாலதான் வந்தது அப்படின்னா 2024 நாம் தமிழர் கட்சிக்கு பெற்ற வாக்கு 8.22 2024. அதுக்கப்புறம் நடந்த இடைத்தேர்தல 16 விழுக்காடு. அவ சொல்லுவாங்க நாங்க வந்து போட்டியே இல்லை அப்படின்னு. உங்களை யார் போட்டியிடாம இருக்க சொன்னா, உங்களை யார் பங்குக்குள்ள போய் ஒளிஞ்சுக்க சொன்னா அப்படிங்கிற கேள்வி நம்ம முன்வைக்க வேண்டியதா இருக்கு. இப்ப 2024க்கு முன்னாடி வந்து 2021 தேர்தல்ல நாம 7 விழுக்காடு வந்து வாங்கியிருக்கோம். வெறும் 1.22 விழுக்காடு தான் விஜய்க்கு வந்த வாக்கா அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டிய ஒரு தேவை. உண்மையாகவே விஜய்க்கு வந்து 1. இல்ல அவர் வந்து இந்த மைக் வச்சு இந்த சீன் போட்டதெல்லாம் உண்மையாதான் இருக்கும். நம்ம கூட அதை நினைச்சோம், நமக்காக தான் வச்சிருக்காரு. அப்படி இல்ல அப்படின்னா ஏன் இப்ப வந்து அந்த விசில் வச்சு ஏதோ ஒரு பாட்டோ ஏதோ ஒண்ணு வந்துச்சான். இவங்க வந்து திமுகவுக்கே வாக்கு கேட்டவங்க தானே, கருப்பு சைக்கிள்ல போய் ஓட்டு கேட்டவங்க. இவங்களுக்கு என்ன நிலையான நிலைப்பாடு இருந்திருக்கு? விஜய் அவர்களுக்கு சொல்லல சுத்தம் இல்லை அப்படிங்கறத இன்னைக்கு அவர் பேசக்கூடியதுல தெரியுது. முதல்ல வந்து 1967 அதுக்கப்புறம் 77க்கு பிறகான ஆட்சி வந்து அந்த மாதிரி ஒரு ஆட்சியை திருப்பி உருவாக்கும் அப்படின்னாரு. அண்ணாவுக்கு பிறகு கெட்ட ஆட்சின்னாரு. அதுக்கப்புறம் இப்ப ஜெயலலிதா அம்மா கருணாநிதி ஆமா ரோல் மாடல்ன்ட்டாரு. அதுக்கு பிறகுதான் வந்து ஆட்சி நல்லா இல்ல. அதாவது எடப்பாடி அவர்களும் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி தான் நல்லா இல்ல. 2017 அதுக்கப்புறம் 21 ஆட்சி தான் நல்லா இல்ல அப்படின்னு வந்து சொல்ல வந்திருக்காரு. சோ அவருடைய ஸ்டாண்ட்லயே வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, ஒரு குளறுபடி இருக்கு. அப்படிங்கும் போது குழப்பமான அரசியல் எழுதி கொடுக்குறவங்க மாத்தி மாத்தி எழுதி கொடுக்குறாங்க போல களத்துல இருக்கிறனால அவருக்கு வந்து ஒரு தெளிவான பார்வை இல்லாதனால அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் கட்டாயம் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள் கட்சியை வந்து கவனித்துட்டு வாக்கு செலுத்தக்கூடியவர்களுடைய ஓட்டை வந்து நீங்க அவளை குறைச்சி மதிப்பிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவான வாக்கு. நீங்க ஈரோட்டு இடைத்தேர்தல்லாம் போய் பார்க்கும்போது எல்லாரும்லாம் நம்ம கிட்ட அவ்வளோ ஈடுபாடு கொடுத்து பேச மாட்டாங்க. வெகு சிலர் தான் பேசுவாங்க. அந்த வெகு சிலர்லாம் நமக்கு வாக்கு போட்டாங்க. அந்த வெகு சிலர் நீங்க எத்தனை பேர் வந்து நீங்க வாக்கு கேட்டாலும் உட்கார்ந்து நின்று கருத்து கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஏன்னா நம்ம அவ்வளோ பேர் வந்து களப்பணி செய்ய போயிருந்தோம் அந்த இடைத்தேர்தல்ல. அந்த ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கிட்ட எத்தனை நாம் தமிழர் கட்சி உறவுகள் போய் பேசினாலும் உட்கார்ந்து கேட்டுட்டு அவங்க கூட நம்ம வந்து உரையாடல் பரிமாறி அவங்க கிட்ட நம்ம போயிருப்போம். அப்படி கன்ஸ்ட்ரக்டிவா சாலிடா கிடைக்கப்பட்ட ஓட்டு தான். நம்மளுடைய கொள்கைகளை, நம்மளுடைய திட்டங்களை, நம்மளுடைய ஆட்சி வரைவை படிச்சுட்டு சீமானவர்களுடைய பேச்சுகள் எல்லாம் கேட்ட ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய உறவோ இல்ல ஓட்டர்ஸோ மாத்தி ஓட்டு போடுவாங்கன்ட்டு கனவுலையும் நினைக்காதீங்க. நான் வேணா எழுதி கொடுக்குறேன். கட்டாயம் இது வந்து டபுள் த டைம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த முறை கட்டாயம் பல சட்டமன்றங்களையும் நாம் தமிழர் கட்சி வெல்லும். இல்ல பல சட்டமன்றங்களை வெல்லுமா இல்ல தமிழக சட்டமன்றத்துல அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக உட்காருவாரா? சீமான் அவர்கள் முதல்வராக ஆவதற்கான எல்லா கூறுகளும் இங்க வெளிப்படுது. ஏன்னா இன்னைக்கு வந்து இவங்க சொல்லக்கூடிய அளவுல 4 முனை போட்டி இல்ல 5 முனை போட்டினா அவர் ஹங்கஸ் அப்படின்னு வந்தா சீமான் அவர்கள் இல்லாம ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமை ஏற்படும். சீமான் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக போகும்போது இந்த நிலை உருவாகும் போது நிறைய நிபந்தனைகளோட நாம் தமிழர் கட்சியோட நாகப்பட்டினம் தொகுதியினுடைய சார்பாக நீங்களும் அந்த சட்டமன்றத்துக்குள்ள உறுதியா போறீங்க. தொகுதி களம் எப்படி இருக்கு? களம் வந்து சிறப்பாவே இருக்கு. சின்ன தொகுதி. தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு தான் நம்ம ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான பணிகள். ஏன்னா அந்த தொகுதியில வந்து தமிழ் மன்சாரி அவர்கள் போட்டியிட்டு வென்றிருக்காரு. ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் விசிகவை சேர்ந்தவர். மீண்டும் அவர் தான் அங்க போட்டியிட போறாரா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் கட்சிக்குள்ளேயே வளர்த்துட்டு இருக்கு. ஆனா நீங்க அங்க தொகுதியில வந்து கடந்த ஒரு 4-5 மாதமாவே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. இன்னும் நிறைய கட்சிகள்ல எந்த தொகுதி நமக்குன்னே தெரியல. ஆனா நீங்க ஒரு 4-5 மாதமாக அந்த தொகுதியில களப்பணிகள் செய்றீங்க, கூட்டங்கள் போடுறீங்க, மக்களை சேர்ந்துக்கிறீங்க. மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல மக்கள் வந்து நல்ல வரவேற்கிறாங்க. அவங்களுடைய ஏன்னா நம்மளுடைய வீடு மஞ்சள் கொள்ளையில தானே இருக்கு, அங்கதான் இருக்கு. வாப்போட பூர்வீகமா இருக்கு, அந்தனப்பேட்டை அங்கதான் இருக்கும். அதனால நம்ம மகள் அப்படின்னு அவங்க வந்து நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. வீடுகளுக்கெல்லாம் போகும்போது ரொம்ப ஒரு பெரிய புன்னகையோட நம்மளை வரவேற்கிறாங்க. கட்டாயம் வந்து வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே வந்து இந்த மகள் அவங்களோட வீட்டுல உள்ள மகளா தங்கையா ஒரு அக்காவா நினைச்சு நமக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் விவசாய நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மக்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? நான் வந்தால் இந்த தொகுதியில இதெல்லாம் மாற்றுவேன் அப்படின்னு மக்களுக்கு வந்து நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, நாம் தமிழர் அரசு அமையும் போது நாகப்பட்டினம் வந்து மற்ற மாவட்டங்களை விட
சிறந்த மாவட்டமாக வரும் அப்படின்னு அதற்கான எல்லா ட்ராஃபீஸையும் நாம வந்து வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறதுக்கான வாக்குறுதி நான் இன்னைக்கு கொடுக்குறேன். இன்னைக்கு மக்கள் அல்லல் படக்கூடிய இந்த குப்பை மேலாண்மை சிக்கலாக இருக்கட்டும், இப்போ வந்து எடுத்துட்டு போற குப்பையை நதிநீர் கிட்டேயே போட்டுடுறாங்க, குளங்குட்டை கிட்டேயே போட்டுறாங்க, எரிச்சு விடுறாங்க, விடிய விடிய எரிஞ்சுக்கிட்டே இருக்கு குப்பைகள் அப்படிங்கிறதா இருக்கட்டும், தண்ணீர் வசதியாக இருக்கட்டும். இப்போ மரைக்கான் சாவடி போன்ற ஊர்களெல்லாம் தண்ணீர் தொட்டி இருக்கு, இந்த மாடல் அரசுக்கு மாடல் மட்டும்தான் இருக்கு, அதுல தண்ணி வரல அப்படிங்கிற குறைகள் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி மாடல் அரசா இல்லாம செயல்படக்கூடிய தமிழ் தேசிய அரசாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு உறுதியா நான் வந்து மக்களுக்கு இப்ப தமிழ்நாட்டிலுடைய ஒரு சிறந்த தொகுதி அப்படின்னா, சிறந்த தொகுதி இல்ல, ஒரு சிறந்த பகுதினே சொல்லலாம் நாகப்பட்டினத்தை. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு புறம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலமும் அங்கதான் இருக்கு, கிறிஸ்தவர்களுடைய வழிபாட்டு தலமும் அங்கதான் இருக்கு, இந்து மக்களுடைய வழிபாட்டு தலமும் அங்க இருக்கு. 3 மதத்தை சார்ந்தவர்களுடைய வழிபாட்டு தலமும் ஒரே மாவட்டத்துல பக்கத்து பக்கத்தில் இருக்கிறது நாகப்பட்டினம். அந்த நாகப்பட்டினத்தை கைப்பற்றுவது வந்து ஒரு சாதாரண காரியம் இல்ல. ஆனா அங்க நீங்க ரொம்ப கடுமையாக போட்டியிட்டு மக்களை சந்தித்து வாக்குகள்லாம் கேட்குறீங்க. அந்த மக்கள் உங்களுக்கு ஆதரவு தரணும்னு என்னுடைய தொலைக்காட்சி வலையொலி சார்பாக பார்க்கக்கூடிய மக்களின் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட செலவிட்டதுக்கு நன்றி. நன்றி.